வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஏக்கராங்க. இந்த 8 ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய நிலங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கும் வடக்கும் அமைஞ்ச கார்னர் சைட்டுங்க. மேவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்வடல வந்து மெட்டல் ரோடுங்க. பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மீட்டர்லேயே வந்து தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. வடவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளமேல் வந்து பஞ்சாயத்து 8 ஏரியா இருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 ஏக்கராங்க. அதில் ஒரு 3 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்துருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பூமிக்கு வந்து மேகோடு வந்து தென்னந்தோப்பு இருக்குதுங்க. இப்போ கிழவரம் வந்து தடம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது வந்து பஞ்சாயத்து 8 ஏரிங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ரோடுங்க. கொஞ்சம் கல்லா கிடக்குங்காட்டி வந்து கிராவல் கொட்டி விட்ருக்குறாங்க. பக்கத்துலேயே ஒரு பிஏ வாய்க்கால் போயிட்டு இருக்குதுங்க, கிளை வாய்க்காலுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரிமலையிலேருந்துங்க ஒரு 15 கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க. எல்லாமே நாட்டு மரங்க. தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 to 13 வயசு பக்கம் ஆச்சுங்க. 8 ஏக்கரில் வந்து ஒரு 3 ஏக்கர் தென்னை மரம் வந்துடுங்க. மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய நிலங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க பெதப்பம்பட்டி இருந்துங்க கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டருமே. செஞ்சேரிமலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்லேயே வந்து இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மீட்டர் தூரத்துக்கு வந்து உள்ளே வர மாதிரி இருக்குங்க. மரம் எல்லாமே இதே கண்டிஷனில் காப்பில் இருக்குதுங்க. ஓரளவுக்கு மீடியமான காப்புங்க. எல்லாமே நாட்டு மரங்க. மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தால் போன தங்கறதுக்கு அளவான டார்ச் வீடு இருக்குதுங்க. 2 பெட்ரூம் கிச்சன் ஹாலுங்க. அவுட்டர் பாத்ரூம் வசதியோடு இருக்குதுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சுக்கோ போட்டு ஓடு போட்டிருக்குறாங்க. நல்லா அளவான வீடுங்க, டார்ச் வீடுங்க. வேறு மூலையிலே வந்து வீடு அமைஞ்சிருக்குதுங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்துக்கு வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துங்க ஒரு பக்கம் வந்து மெட்டல் ரோடுங்க. மெட்டல் ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 அடி பக்கம் வருங்க. மேற்கு பார்த்து வந்து மெட்டல் ரோடுங்க. தென்வடல் அமைஞ்சிருக்குதுங்க. பூமியோட வந்து வடகோட்டில் வந்து கிளமேல் பஞ்சாயத்து 8 ஏரிங்க. இதான் கிணறுங்க. போரில் வந்து கம்பர்சல் ஓடிட்டு இருக்குதுங்க. தண்ணி பாருங்க மேலாலேயே இருக்குங்க. ஒரே ஒரு தனி கிணறுங்க, 2 போர்வெலுங்க, ஒரு ப்ரீ சர்வீஸ் வந்துருங்க. கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து பாம்பேர் கட்டி வச்சிட்டாங்க. சர்வீஸ் வந்து 5 ஹெச்பிங்க. ஒரே ஒரு தனி கிணறு வந்துடுங்க. மொத்த ஏரியா வந்து 8 ஏக்கராங்க. இது வந்து விவசாய நிலங்க. பூமியோட வந்து கிழவோடு பங்கு ஃபுல்லாகவே வந்து விவசாய நிலமாக இருக்குதுங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்புங்க. மெயின் ரோடு வந்து ரொம்ப பக்கங்க. கரெக்டாக செஞ்சேரிமலை டு பெதப்பம்பட்டி உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து பூமிக்கு வந்துடலாங்க. பூமியோட வந்து மேகோடு தென்னந்தோப்பும் கிழவோடு விவசாய நிலமாக இருக்குதுங்க. ஒரு சைடு வந்து மெட்டல் ரோடுங்க, ஒரு சைடு வந்து பஞ்சாயத்து மண்பாதைங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஏக்கராங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் வந்துங்க 58 லட்ச ரூபா இடம் சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பிஏபி வாய்க்கால் தண்ணியும் பாயிங்க. பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டரில் பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க. 2 வேணாலும் பிரிச்சும் கொடுத்துருவாங்க. செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் வந்து விவசாயம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் வாங்கலாங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.